This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினரின் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். வண்டியை நிறுத்தி வச்சு பண்ணுங்கிறதுக்கு இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலை இல்ல. புரியுதுங்களா? அந்த கொரோனா காலத்துல பாதிக்கப்படுறதுனால வங்கியில பாக்கி தொகை இருக்கு. வங்கி வந்து என்ஓசி கொடுத்தாதான் நாங்க அந்த பர்மிட்டை தமிழகத்துக்கு மாத்திட்டு வர முடியும். வங்கி ஏற்கனவே பாக்கி தொகை இருக்கவங்களுக்கு என்ஓசி தரதில்லை. இது முதல் காரணம். ரெண்டாவது, அந்த வண்டியை கொண்டு வந்தால் மற்ற மாநிலத்தில் நீங்க ஒரு வாரத்துக்குள்ளார மாத்தி ஒரே நாள்ல மாத்திக்க முடியும். ஆந்திரா இது போறது இங்க மாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 மாதம் ஆகுது. அதை வெரிபிகேஷன் அது இதுன்னு சொல்லி 1.5 மாதம் ஆக்கிடுறாங்க. அதை சுலபமாக்காது. தொடர்ந்து பண்டிகை காலமா போயிடுச்சு. நான் சீசன் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரணும் தான் சீசன். ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி மார்ச் வந்தோன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. அதனால அந்த இது அறிவிச்சுட்டாங்கன்னா அதனால தாமதம் ஆயிடுச்சு. இதனால அரசு சொன்னது சரிதான். நாங்க அரசை எதிர்த்து பேசலாம். அவங்க கொடுத்த காலம் போதுமான காலம் தான். எங்களோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கால அவகாசம் இப்ப நாங்க என்னன்னா இப்ப அடுத்தது உடனடியா மாத்திரத்துக்கு நாங்க தயாரா இருக்காங்க எங்க உரிமையாளர்கள். அதுக்கான நேரத்தை தான் நாங்க கேட்கிறோம். நேரம்னா ஒவ்வொரு வாகனத்துக்கும் அதுக்கான பிரச்சனை சொல்லி இது பேங்க் பிரச்சனை இருக்கு, இப்ப நாங்க பண்ண முடியாது அப்படின்னு வாகன வாரியா நாங்க இப்போ கணக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு அதுதான் ஒவ்வொரு உரிமையாளரும் கூட்டு தனிப்பட்ட முறையில கேட்டு வாகன வாரியா அடுத்த இதை எடுத்துக்கிட்டு இந்த வாகனம் இந்த காரணத்தினாலங்கும் போது சில இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கோரிக்கை வைக்கதான் இருக்கும். எல்லா வாகனங்களும் தமிழகத்தில் ஓடுற வர தமிழக எண் கொண்ட வாகனங்களா கடந்த புதிதாக வாங்கப்பட்ட வாகனங்கள் எதுவுமே நான் சொல்றது 2020 இருந்து கொடுத்தாங்க இல்லைங்க. அதுக்கப்புறம் 2020 இப்ப 23, 24 எந்த வாகனமே என்எல்ஏஆர்ல போய் பதிவு பண்ணல. தமிழகத்தில் அதுக்கு முன்னாடி பதிவு பண்ண வாகனங்கள் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வரி ஏய்ப்பு இருக்குன்னா வரி ஏய்ப்புலாம் இல்ல. அப்ப இல்ல இப்ப இருக்கு. இப்ப வாங்குற யாருமே நாங்க அதை பண்ணல. அதான் புரிஞ்சுக்கணும்னு நாங்க சொல்றோம். சார் அதுவும் அரசாங்கம் தான், இந்திய அரசாங்கம் தான், இதுவும் இந்திய அரசாங்கம் தான். அதை பத்தி போக வேண்டாம். நம்ம போக்குவரத்துறை பத்தி நம்ம பேச வேண்டாம். இல்ல சார், இல்ல நம்ம போக்குவரத்து இங்க தமிழகத்துல எப்படி நடக்கணும் எல்லாருக்கும் தெரியும். வெளி மாநிலத்தில் எப்படி நடக்கணும் தெரியும். அது உள்ள நம்ம போக வேண்டாம். நன்றி நன்றி. இல்ல சார், இந்த லெட்டருக்கு உரிமையாளர் லெட்டர் வாங்கிட்டு கடிதம் கேட்டிருக்கோம். அந்த ஆலோசனை பண்ணி அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணிட்டு தான் மீட் பண்ணுவோம். இல்ல இப்ப என்ன ரீசன்னால பண்ண முடியாம இருக்குன்னு பாக்குறோம். இப்ப ஒரு என்னென்ன ரீசன்னால இந்த வண்டி பண்ண முடியாம போச்சு. இல்ல அந்த லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு சரி சரி இல்ல அதுக்கு லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை சால்வ் பண்றது மாதிரி அரசு கிட்ட கோரிக்கை. ஆமா, ஓட்ட முடியாதுன்னா ஓட்ட முடியாது. பிற மாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு ஏற்கனவே கூடுதல் அவகாசம் வழங்கியிருந்த நிலையில் அந்த அவகாசம் இன்று காலையுடன் முடிந்த நிலையில் தற்பொழுது கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் அவகாசம் தேவை என்று உரிமையாளர்கள் கோரியிருக்கின்றனர். இன்று காலையுடன் அவகாசம் முடிந்த நிலையில் தமிழக அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.